மனதை மிகுந்த உயர்ந்த நிலையில் வைத்திரு. நான் சிங்கப்பூர்லேருந்து வெளியில் வரேன் சார், அந்த லாபியில் ஒரு பெரிய படம் போட்டிருந்தான். கடல்லேருந்து குதிக்கிற ஒரு மீன், ஒரு கோல்டன் ஃபிஷ், ஒரு சின்ன பானையில் உள்ள போகிற மாதிரி. அந்த நாடு எழுதி வச்சிருக்கு தன் மக்களுக்கு, வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் லைஃப் போட்டு கீழே எழுதியிருக்கான், திங்கிங் டூ ஸ்மால். நீ இருக்கிறது கடல்ல, நீ கோல்டன் ஃபிஷ், நீ எதுக்கு வந்து அந்த சின்ன குடுவைக்குள்ள போய் தலையை போடுற? திங்க் ஹை, திங்க் பிக். அண்ட் சொல்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கே நீ தெரிஞ்சுக்கோ. உன் கிளாஸ்க்கு ஆட்கள் வருவாங்க, டீச்சர்ஸ் வருவாங்க. மேக் அ கிரேட் impression. You never have a chance to make a second impression. First அடிச்சிரு, அவ்வளவுதான். உனக்கான வாழ்க்கையில் உனக்கான சூழல் வாய்க்கின்ற பொழுது அதை எந்த அளவிற்கு பெரிதுபடுத்தணும்ன்றத ஒன்னே ஒன்று சொல்றேன், சுதந்திரமாக இரு. சுதந்திரமாக இருப்பதற்கு பெயர் கல்வி. கல்வியை கையகப்படுத்திக்கோ. லேர்ன் 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 லேர்ன், அவ்வளவுதான். அப்சர்வ் 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 அண்ட் லேர்ன். இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடாத, ஐயோ எனக்கு தெரியாதே, அங்க வீழ்ச்சி. நான் நடந்ததை சொல்றேன். ஒரு எம்பிசி குழந்தை எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு எம்டி படிக்கிறதுக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கா. அவளுக்கு 69 பாயிண்ட் இருந்தாலே போதும், அவள் வந்து செலக்ட் ஆயிடலாம். ஆனால் அவளுக்கு செலெக்ஷன் வரல. அவளோட விட கீழே வந்தவங்க எல்லாருக்கும் செலெக்ஷன் வந்துருச்சு, அவளுக்கு வரல. கோர்ட்டில் கேஸ் போட்டா. ரொம்ப கவனமாக கேளு இதெல்லாம். உன் வாழ்க்கையில் இப்படிலாம் தான், த ஸ்லிப் பிட்வீன் அ கப் அண்ட் த லிப். இந்த வயதிலேயே நீ கவனமுடன் இருந்தால் நீ இனி வரும் காலங்களில், நான் சொல்றேன் குழந்தைகளை, அறம் பேசுற வாய் இது. நான் சொல்றேன், இன்னும் 10 ஆண்டுகளுக்குள் நான் சொல்லுவதை விட உயரமான இடத்திற்கு நீ போவாய். ஏன் தெரியுமா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு இருக்கு. நீ உன்னை தயார் செய்து கொண்டால் அங்க போய் நிக்கலாம். டீச்சர்ஸ் எல்லாம் பயன்படுத்த, பயந்துராத. ஆங்கில அறிவை வளர்த்துக்கொள். இன்னொரு விஷயம் சொல்றேன், வேறு ஒரு மொழியையும் வேறு நாட்டு ஒரு ஃபாரின் லாங்குவேஜையும் கத்துக்கோ. உனக்கான வாய்ப்பு அங்கே கூட இருக்கலாம். அந்த ஒரு லாங்குவேஜ் நீ கற்றுக்கிட்டு இருக்கங்கிறதுனாலே உனக்கு மிகப்பெரிய ஊதியத்தில் அங்கே பணி கிடைக்கலாம். சின்ன சின்ன சர்டிஃபிகேஷன்ஸ் தான் மிகப்பெரிய விஷயம். நான் சும்மா விளையாட்டா செஞ்ச சில படிப்புகள் தான் என்னை இந்த நிலையில நிற்க வச்சிருக்கு. முடிக்கவே முடியாதுங்கிறபடிக்கு இங்கே பிஹெச்டி முடித்தவர்கள் இருப்பார்கள். பிஹெச்டிலாம் அவ்வளோ சீக்கிரமா சான்ஸே கிடையாது. இப்போ இன்னும் டைட் ஆயிடுச்சு. யூஜிசியில் எழுதி அதில் நீ வந்து தேர்ச்சி பெற்றால்தான் உனக்கு பிஹெச்டியே கிடைக்குங்கிற அளவுக்கு யூஜிசி இப்போ இன்னும் கடுமையாயிடுச்சு. இளமையில் தான் சில வேலைகளை செய்ய முடியும். ஆனால் என்ன, ஒரு பெரிய இந்த ஜெனரேஷன் கிட்ட நான் பார்க்குறது, அப்புறமா பார்த்துக்கலாம், நோ மை சைல்டு, அப்புறமா அப்படிங்கிற ஒரு நேரமே கிடையாது. அப்புறமா வருமா வராதான்னு தெரியாது, போகாத, அப்புறமா பார்த்துக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம். ஐயோ என்னைக்குப்பா எக்ஸாமு? அடுத்த வாரம் தர்ஸ்டே தானே. இன்னைக்கு என்ன கிழமை? சாட்டர்டேக்கே ஏன்டா அடிச்சுக்கிற? சண்டே இருக்குது, மண்டே இருக்குது, டியூஸ்டே இருக்குது, வென்ஸ்டே. ஜாலியாக இருப்பியா? இப்படி சொல்லி 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 வரும். எப்போ தெரியுமா வரும்? புதன்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு இந்த ஈரல் வந்து இங்கே மாட்டோம். சுச்சோ 4 யூனிட் படிக்க முடியுமான்னு தெரியலையே. சரி படிச்சிடலாம். அந்த டைமில் ஃபோன் வரும். வெக்கம் மானம் சூடு சொரணம் இல்லாமல் அந்த ஃபோனை எடுத்து பார்ப்பீங்க. யார் நான் டைம் இல்லைன்னு தெரியுதுல்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படியேன். அதில் வேற 9-10 மணி வரைக்கும் படித்து பழக்கம் இல்லையா, உடம்பெல்லாம் வலிக்கும். உடனே மனசு சொல்லும், காலையில் 3 o'clock அலாரம் வச்சுட்டு 3 இப்போ தூக்கம் வருது. 3 o'clock வேண்டாம், அவன் 3 மணிக்கு. 4 o'clock
5 எந்திரிச்சு ஐயோயோ படிக்கணுமேன்னு படித்து 9 மணி வரைக்கும் குளிக்காமல் சாப்பிடாம அப்படியே வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கிட்டு அப்படியே அது மேலேயே படுத்து தூங்குறது. எத்தனை பேர் தோல்வி அடைந்திருக்கிறீர்கள்? நாளை என்று தள்ளி போட்டுட்ட. ஜெயிக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம், காலத்தால் அவன் பயிர் செய்தான், நீ காலத்தை கைவிட்டு விட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தாய். காலத்தால் யார் ஒருவர் பயிர் செய்கிறார்களோ அவர்கள் உகந்த காலத்தில் அறுவடை செய்கிறார்கள். உனக்குன்னு செமஸ்டருக்கு காலம் இருக்கா? அந்த செமஸ்டருக்கான காலத்தை நீ வடிவமைத்துக்கொள், பிளான் பண்ணு. ஜாலியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, ஜாலியா இரு. ஜாலியா இருந்தாலே தப்பு நடக்கும். தப்பு நடக்காமலாம் ஜாலியா இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படி. அம்மா ஒரே வார்த்தையை சொல்றேன், சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அதை திரும்பவும் வராம பார்த்துக்கோ. வெரி சிம்பிள். தயிர் பச்சடிலாம் படிச்சிருக்கல, எப்படியாவது அதை கற்றுக்கலான்னு பார்த்தா கூட கற்றுக்க முடியலைங்க. சூனியக்காரங்க ஸ்டாரே தான், 10 ஸ்டார் இருக்குது. சூப்பராக சொல்ல உங்கள் பாப்பா பொய். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லவா, 4 பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போகுது சார். அந்த 4 பேருக்கு லீடரே அதான் சார். என்கிட்ட வந்து கேட்டு பாருங்க, நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் சொல்லவா, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்புவீங்க காலேஜுக்கு. அதுக்கு பாட்ஷான்னு ஒரு பேர் இருக்குது. அது டீச்சருக்கு தான் தெரியும். நாங்கள்லாம் ஒரு காலத்தில் வேண்டுவோம் சார் இந்த டீச்சர் கிளாஸ்க்கு வரக்கூடாதுன்னு. இன்னைக்கு டீச்சர் ஆனதுக்கப்புறம் வேண்டுறோம், இவன் வந்துடக்கூடாது கிளாஸுக்கு. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா டீச்சராக இருக்கிறது? ஆசிரியர்களை நம்புங்கள்.